பேசுகிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அதை காது கொடுத்து கேட்கறது. அதனால தான் கேட்டார் பிணிக்கும் தகையவாயின்னு திருவள்ளுவர் சொன்னார். கேட்குறவங்கள கட்டி போடணும். பேச்சு அப்படி இருக்கணும். பேச்சு சுவாரஸ்யமாக இருந்தால் தான் கேட்குறவங்களும் சுவாரஸ்யமாக கேட்பாங்கன்னு வச்சுக்குவோமே. சில பேர் பேசுனா சிரிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் பேசுனா எரிச்சலாக வந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் பேசுனா கோபமாக வந்துக்கிட்டு இருக்கோம். சில பேர் இருக்காங்க, அது எந்த தம்பூராவும் இல்லாமல் எந்த ராகமும் போடாமல் ஒரே ரித்தமிக்காக அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா கேட்குறவங்களுக்கு அவங்கள அறியாமையே தூக்கம் வந்துடும். இதுதான் பேச்சிலேயே தூக்க மாத்திரை கலக்கிறது. பாலில் கலந்து கேள்விப்பட்டிருக்கலாம், தண்ணியில் கலந்து கேள்விப்பட்டிருக்கலாம். பேச்சிலேயே இந்த தூக்க மாத்திரை கலந்து பேசக்கூடியவங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்படியெல்லாம் இருக்குது பல விதமாக. ஆனாலும் கூட ஒரு பேச்சை அட்டன்டிவாக கேட்குறது, அதுதான் அந்த வேவ் லெங்த் ஒரே மாதிரி இருக்கிறதுன்னு சொல்கிறது. அலைவரிசை ஒத்து போகணும். பேசுகிறவருடைய அலைவரிசையும் கேட்குறவங்களுடைய அலைவரிசையும் ஒத்து போனால் தான் அந்த பேச்சு சுவாரஸ்யமாக இருக்கும். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, கேட்குறவங்க ஏனோ தானான்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பேசுகிறவருக்கு அந்த ஆர்வம் விட்டு போகும், பெரிய இன்சல்ட்டாக மாறி போகும். வெளிநாட்டிலலாம் சர்ச்சில் என்ன பண்ணுவாங்க, முதல்ல பிரேயர் வழிபாடு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நிறைவாக அந்த போதகர் இருக்காரே பாதிரியார் ஒரு கொஞ்சம் நேரம் பேசுவார். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு ஏதாவது ஒரு சொற்பொழிவு பண்ணுவார். வாழ்க்கையை பற்றி, வாழ்வியலை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லுவார். அதை எல்லாரும் ரொம்ப கூர்ந்து கவனமாக கேட்டுட்டு அவங்க வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்ப்பார். ஒரு 5-6 வாரமாக ஒரு ஆள் அந்த சர்ச்சில் அங்கே இருக்கிற உறுப்பினர் தான் அடித்து பிடிச்சி முன்னாடி உட்காந்துக்குவார். உட்காந்து பாதிரியார் பேச ஆரம்பித்தோடனே அடுத்த நிமிஷமே தூங்க ஆரம்பிச்சிருவார். அப்படியே உட்காந்த மணிக்கே தூங்குவார். சில பேர்லாம் பஸ்ஸில் தூங்குறவங்கள பார்த்துருக்கீங்களே, விதவிதமாக தூங்குவாங்க. சில பேர் ஸ்டாண்டிங்லேயே மேலே கம்பியை பிடிச்ச மணிக்கே தூங்குறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். எப்படி தான் பழகுறாங்களோ, எல்லாம் ஒரு ட்ரைனிங் தான். அது மாதிரி இவர் உட்காந்து பாதிரியார் அந்த ப்ரேயர் வழிபாடெலாம் ரொம்ப அட்டென்டிவாக பார்ப்பார். அவர் பேச ஆரம்பித்தோடனே இவர் தூங்க ஆரம்பிச்சிருவார். இவருக்கு பெரிய இன்சல்ட்டு. 4-5 வாரமாக பார்த்தார். ஞாயிற்றுக்கிழமை என்னடா இந்த ஆள் முன்னாடி உட்காந்து லேசாக கொரட்டை சத்தம் வேறு கேட்குது அப்படின்னு இவர் என்ன பண்ணார், இவரை நம்ம அவமானப்படுத்தணும், எழுப்பி விட்டு அவமானப்படுத்தணும், பேரை சொல்லி எழுப்பக்கூடாது, இவராக எந்திரிச்சு அவமானப்படணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இவர் பேசிக்கிட்டே இருந்தவர் படக்குன்னு பேச்சை நிறுத்திட்டு, இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்களில் யார் சொர்க்கத்துக்கு போக விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டார் போதகர். உடனே எல்லோரும் எந்திரிச்சு நாங்கள் சொர்க்கத்துக்கு போக விரும்புகிறோம் ஃபாதர் அப்படின்னு எல்லோரும் எந்திரிச்சாங்க. நம்மால் ஒருத்தன் தூங்கிக்கிட்டு இருக்கானா, அவனுக்கு இதெல்லாம் கேட்கலை, அவன் அழகாக தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் எந்திரிக்கலை, அவன் நரகத்துக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டான்னு எல்லாரும் நினச்சாங்க. சரி உட்காருங்க. அப்புறம் திருப்பி ஒரு கேள்வி கேட்டார், நல்லா சத்தமாக கேட்டார். யாரெல்லாம் நரகத்துக்கு போக விரும்புகிறீங்க எந்திரிங்க அப்படின்னார். யாரெல்லாம் நரகத்துக்கு போக விரும்புகிறீங்கன்றத சவுண்டு கம்மியாக சொல்லி கடைசியாக எந்திரிங்கன்னார்ல, இவன் தூங்குனவனுக்கு ஏதோ எந்திரிக்க சொல்கிறாங்கன்னு படக்குன்னு எந்திரிச்சு நின்ட்டான். எல்லாரும் சிரிக்கிறாங்க, மற்றவங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க. நரகத்துக்கு போகிறதுக்கு இப்படி பதறி போய் ஆர்வமாக ஆசையாக எந்திரிக்கிறானேன்னு சிரித்தாங்க. உடனே பாதிரியாரும் சிரித்தார் இவனை பார்த்து, உன்னை எந்திரிக்க வச்சிட்டானா அப்படின்னு. உடனே அவன் சுதாரிச்சுக்கிட்டு சொன்னான், ஃபாதர் நான் எதுக்கு எந்திரிச்சு நிற்கிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதில் ஒரு உத்தரவாதம் இருக்குது. நீங்கள் நிற்கிறீங்க என் கூட சேர்ந்து, நீங்கள் எதுக்கு எந்திரிச்சு நிற்க சொல்கிறீங்களோ, நான் எதுக்கு எந்திரிச்சு நிற்கிறேனோ அதுக்கு நீங்களும் உடன்பட்டு நிற்கிறீங்கன்னு அதுக்கு அர்த்தம். அப்போ எதாக இருந்தாலும் நானும் உங்கள் கூட வர்றேன் அப்படின்னா பாருங்கள், பாதிரியாரை தூக்கி நரகத்துக்கு பேக் பண்ணிட்டான் அவன் அந்த பேச்சிலேயே. இப்படி கூட்டத்தில் கேட்கும்போது இன்சல்ட் பண்ணாமல் ரொம்ப எவ்வளோ நேரமாக இருந்தான்னே, அது பேச்சாளருக்கு தர்ற மரியாதை. கேட்குறவங்களுக்கு தர்ற மரியாதையோடு அவங்க பேசுகிறவங்களும் சுவாரஸ்யமாக பேசணும். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.